இந்த வீடியோ எதை பற்றினா சேஃப்டி பற்றி. நிறைய பேர் வீட்டில் வந்து கேஸ் வச்சுருப்பீங்க, மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயும் கேஸ் வச்சுருப்பீங்க. அந்த கேஸ் சிலிண்டரை வச்சுருந்தா என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது கரெக்டாக எப்படி சேஃப்டி மெஷர் அதை பற்றி தெரியலனா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து இந்த கேஸ் வந்து லீக் ஆச்சுன்னா அதை உடனே விட்டுட்டு ஓடிடுவீங்க. இல்லைனா அது வந்து லீக் ஆச்சு அந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சில வாட்டி வந்து அது காற்றுல ஆஃப் ஆகிடும், அது திருப்பி பார்க்காம விட்டுருவீங்க. நானே எங்கள் வீட்டில் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது ஜன்னலில் அந்த காற்று வந்து நான் ஸ்லோவில் வச்சுருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு. நான் பாட்டுக்கு அங்கேயே தான் நின்றுருந்தேன், வேறு எங்கேயும் போல், அங்கேயே தான் நின்றுருந்தேன். ஆனால் நான் பாட்டுக்கு அதை பார்க்காம விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியும் அப்படி தான் சமையல் பண்ணிட்டுருப்பேன் சொல்லிட்டு இன்னும் இதுனா அது பாட்டுக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக போகுது. நம்ம பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா ஏதோ கேஸ் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது கீழே குனிஞ்சு பார்த்தா தான் தெரியுது கேஸ் வந்து லீக் ஆகிட்டு மீன்ஸ் அந்த ஸ்டவ் காற்றுல ஆஃப் ஆகிட்டுருக்கு. நான் ஸ்லோ வச்சதுனால அது தெரியாமல் நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வந்துருக்கேன். டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து காற்றுலாம் ஜன்னல்லாம் ஜன்னல் ஓப்பன் இருந்துச்சு, டோர்லாம் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டு அந்த கேஸ்லாம் மொத்தமாக போனதுக்கப்புறம் தான் திருப்பி ஆன் பண்ணேன். அது மாதிரி சில நேரத்தில் வந்து நம்ம அவ்வளோவா கவனிக்க மாட்டோம். அது மாதிரி வந்து இவங்க வந்து கவனிக்கலையா, இல்லை அவங்களுக்கு வந்து அதை எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக வைரல் ஆச்சு. அந்த வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 கேமரா இருக்குது. அந்த வீட்டுக்கு வெளியே என்ன நடந்துச்சோ அப்படி ஒரு கேமரா, அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு சிசிடிவி கேமரா. வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. சரி, இந்த 2 கேமராவில் வந்து வியூவிங் 2 ஆங்கிள் இருக்குது. அந்த 2 ஆங்கிள்லையும் பாருங்கள். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் கமெண்ட் செக்ஷனில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஸ்டவ்கிட்டேருந்து அந்த கேஸ் வந்து அந்த ஸ்டவ்கிட்டேருந்து பிடிங்கிட்டுருக்கு. இந்த பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதுக்கு ஸ்டவ்லேருந்து இந்த கேஸ் பிடிங்கிட்டு வந்துட்டுருக்கு. அந்த ரெகுலேட்டர் ஆனில் இருக்கும் போதே இவங்க பயத்தில் என்ன பண்ணிருக்காங்க, அங்கே வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க சிலிண்டர். இது நல்ல விஷயந்தான். ஆனால் இது நல்ல விஷயமானு கேட்டால் அந்த டைல்ஸில் எதனா ஸ்பார்க் ஆகி எதனா ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் அதுவும் பண்ணாதீங்க. அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த விண்டோ மட்டும் ஓப்பனில் இல்லை, டோர் ஓப்பனில் இருக்குது. இந்த சைடு ஒரு டோர் இருக்கும், அதுவும் ஓப்பனில் இருக்குது. கிச்சன் டோரும் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். இவ்வளோ டோர் ஓப்பனாக இருந்து என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கேஸ் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே இதை வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு. ஏன்னா அது வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தானே, அதனால் எல்லாம் வேப்பர் ஆகி அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாம் வெளியே போகல. ஆனால் இந்த கேஸ் கண்ணுக்கு தெரியாததுனால ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டாக வரது தான் அவங்க வந்து கேஸு அது வெளியே போயிடுச்சுன்னு நினச்சிட்டாங்க. இப்போ உள்ளே வந்துட்டாங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், அங்கே ஸ்பார்க்கு உள்ளேருந்து ஸ்பார்க் ஆச்சு. அந்த உள்ளேருந்து ஸ்பார்க் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெடிச்சிச்சு. இப்போ 2 பேரும் ஓடிட்டாங்க. இது மாதிரி ஒரே ஒரு ஸ்பார்க் தான், அதுவும் அந்த இடத்துல எப்படி ஸ்பார்க் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அது ஒன்று மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டவ்வும் காணலை, கேஸே இங்கே தான் இருக்குது. அங்கே எலக்ட்ரிக் அப்ளைன்ஸும் வெளியே தான் இருக்குது. அந்த ஸ்டவ்வு கிட்ட இருந்து தான் ஸ்பார்க் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் இருந்து தெரியுது. எப்படி அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. இந்த வெடிச்சு இம்பேக்டில் 2 பேரும் அந்த ஓடின மின் வந்து தலை ஃபுல்லாக நெருப்பு இருந்துட்டு தான் ஓடினார். அந்த லேடியும் வந்து அந்த சவுண்டு நீங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் சவுண்டு தெரில, அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு புரியும். அந்த பட்டாசுக்கு அந்த பிஜிலி வெடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மிளகா பட்டாசு பிஜிலி வெடி உங்கள் ஊரில் வெடின்னு சொல்லுவாங்க தெரில. அதை வந்து காதில் வெடித்தாலே எப்படி வெடிக்கும் உங்களுக்கு தெரியும். நிறைய பட்டாசு வந்து தூக்கி காதிலே போட்டிருப்பாங்க, வெடிச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் வந்து ஃபுல் கேஸ் ஒரு வீட்டில் அப்படி வெடிக்குதுன்னா அது அவரோட காதே உங்களுக்கு வந்து கொயின்னு இருக்கும். இந்த இம்பேக்டை எப்படி அவங்க தாங்கினாங்கன்னே தெரில. அது வந்து ஒரு வியூவா. இப்போ செகண்ட் வியூ பாருங்கள். இது வந்து வீட்டுக்கு வெளியே, இதில் வெளியே செம்மையாக அடி வாங்கினவரே இந்த வெளியே நிற்கிறாரு பாருங்கள், அவர் தான். இப்போ எடுக்கிறாங்களா, வெடித்த உடனே அவர் பறந்து போய் செவுத்தில் அடித்து தலையில் அடித்து கீழே விழுறாரு. இது மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து அங்கே ஆகிருக்கு. இது மாதிரி இதில் என்ன நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இழுத்துட்டு வராமல் அங்கேயே வச்சு அந்த ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா
இதில் துணியும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா மொத்தமாக வீட்டுக்கு விட்டே வெளியே இழுத்துட்டு வந்திருக்கலாம். இல்லைனா வேறு என்ன பண்ணியிருக்க முடியாது, 2 விஷயம் தான் பண்ண முடியும். இல்லைனா திருப்பி அந்த இடத்துல ப்ளக் பண்ண முடியாது. நான் இந்த ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸாக இல்லை வீடியோ போட்டதில்ல, இங்கே அந்த ஸ்டவ்லேருந்து கேஸ் ஸ்டவ் எடுக்கிறது, கேஸ் டியூப் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து நான் என்னென்னோ பண்ணேன். கடைசியில் நான் வந்து இந்த தீப்பெட்டி வச்சு எரிய வச்சு தான் எடுத்தேன். அப்போ வந்து நான் சிலிண்டர் கனெக்ட் பண்ணல, அதையும் சொல்லிடுறேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அது எடுக்கிறதுக்கு. இது மாதிரி இப்படி ஈஸியாக வருதுன்னா அவங்க வந்து இந்த கிளாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு சொன்னல டியூப்பில் வந்து அந்த கிளாம்ப் போட்டு டைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் அந்த டியூப் வந்து அந்த டியூப்பில் அந்த டைட் பண்ணுறது இது வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் கூட இந்த விபத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எல்லா கன்சர்னும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கிளாம்ப் போடுங்க, எல்லா இதுலேயும் வந்து டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டெய்லி செக் பண்ண கூட அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் கூட செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேஸ் வந்து டைட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு சேஃப்டியாக நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூமராக பேசலாம். ஆனால் எல்லாருமே அப்படி போனால் எல்லோரும் வீட்டுக்கு வெளியே போகும்போது பிரேக் செக் பண்ணுறதில்ல. இது மாதிரிலாம் சில்லி மிஸ்டேக் பண்ணுறோம் தான். எப்பவுமே பாருங்கன்னு சொல்ல, எப்பயாச்சும் பாருங்கள், போய் இது மாதிரி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ பற்றிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க என்னென்ன தவிர்த்துருக்கலாம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை.